ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து ஒரு டீப்பான ஒரு செஷன் ஒன்று பார்த்து முடிச்சுட்டு பிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் பிரேக் அவுட் ரூமுக்கு எல்லோரும் வந்திருக்கீங்க. ஸோ நம்மளோட செஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் சில பல டெக்னிக்கல் இஷ்யூஸ். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டு செஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கு இப்போ நாம் மைசெல்ஃப் மோனிஷன் சங்கர்லிங்கம் ருஹுன் யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கேன். அது இல்லாமல் யோகபாலன் செய்கிறாரு என் கூட சேர்ந்து. யோகபாலன் நீங்களே இன்ட்ரடியூஸ். எல்லாருக்கும் மாலை வணக்கம். நான் பேசுகிறது எல்லாம் கிளியராக விளங்குதா? என்னோட பேர் யோகபாலன். நான் ஜமுனா யூனிவர்சிட்டியில் தேர்ட் இயர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் செய்கிறேன். ஓகே அண்ணா, நெக்ஸ்ட். ஓகே, இப்போ நம்ம ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொசஸ் ஒன்று எப்படி வருதுன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டாக ரிசல்ட்ஸ் வருது. எல்லாத்துக்கும் எக்ஸாம் செஞ்சு முடிக்கிறது, எக்ஸாம் செய்கிறது, எல்லாரும் அதே ப்ராசஸ்க்கு தான். நீங்கள் எல்லோரும் முடிச்சு எக்ஸாம் செஞ்சதுக்கப்புறம் இப்போ ரொம்ப நாள் வெயிட்டுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ரிசல்ட்ஸ் வந்து இப்போ யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணுறதுக்காக ரெடியான ஒரு கட்டத்தில் தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ரிசல்ட்ஸ் வந்தோடனே என்ன செய்ய போகிறோம்? ஃபஸ்ட் ஃபார்ம் போட போகிறோம். அதுக்கு அடுத்து ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு அப்புறம் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது யூனிவர்சிட்டி நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம அந்த புக்கில் பார்த்ததெல்லாம் உங்களோட கட் ஆஃப் இல்லையே, உங்களோட சீனியர் பேச்சில் கட் ஆஃப் ரிசல்ட்ஸ். அப்போ உங்களோட பேச்சில் உள்ள கட் ஆஃப் ரிசல்ட்ஸ் வரும். அதுக்கடுத்து அதுக்கான அப்பீல்ஸ் பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்து திரும்ப செலக்ட் ஆன யூனிவர்சிட்டிக்கான மாப்போல அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன், அது இல்லாமல் இந்த யூனிவர்சிட்டிக்கான மற்ற ப்ரொசீஜர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் போடுவோம். அப்படி வராத ஆட்கள் அடுத்தடுத்த வெயிட்டிங்கில் தொடர்ந்து வரப்போகுது. அப்போ இதுதான் ப்ரொசீஜர் ஆக போகுது. இப்போ ரிசல்ட்ஸ் வந்து நம்ம என்ன செய்கிறோம்? ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஒன்று ஃபில் பண்ணுறோம். அதுதானே இப்போ இந்த 30ஆம் தேதிக்குள்ளுக்கு நம்ம செய்ய போகிறது. இதாவது ரோட் மேப்பாக இருக்குது. பட் இதில் இப்போ நம்ம பார்க்கும்போது நீங்கள் எல்லாருமே 2024 A லெவல் செஞ்சவங்கண்ணா. 2024 A லெவல் செஞ்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இப்போ கன்சிடர் பண்ணி நீங்கள் வந்து 2024 AL செஞ்ச ஒரு ஆள் வந்து ஃபஸ்ட் அப்ளிகேஷன் போடுறீங்க. போட்டுட்டு உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் இந்த ரிசல்ட்ஸில் எனக்கு ஒரு நல்ல கோர்ஸ் ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒன்று உங்களுக்கு இல்லைன்னு வைங்களே. நான் வந்து ஒரு 3C ஒன்று எடுத்திருக்கேன். எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு கோர்ஸ் ஒன்று இருக்கும் தானே. அப்போ எனக்கு அந்த நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த கோர்ஸ் ஒன்று கிடைக்காது. இருந்தாலும் நான் என்ன செய்கிறேன்? ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அப்ளை பண்ணுறேன். எனக்கு சில நேரம் ஓரளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கோர்ஸ் கிடைச்சிருச்சுன்னா நான் அந்த கோர்ஸ் செய்வேன். இல்லைன்னா நான் அடுத்த ரிசல்ட்ஸுக்கு மறுபடியும் அப்ளை பண்ணி நான் அது மூலயமா போவேன் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் மோஸ்ட்லி என்ன செய்வோம்? இல்லை ஃபஸ்ட் ஃபார்ம் அப்ளிகேஷன் போட்டுட்டு ரிப்பீட்டுக்கும் படிச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ ரிப்பீட் எக்ஸாம் முடிஞ்சு இங்கே வர்றதுக்குள்ள நம்ம இங்கே செகண்ட் அப்ளிகேஷன் ஒன்று வரும் தானே. பட் ஆனால் நம்ம இங்கே செகண்ட் அப்ளிகேஷன் போட்டோம்னா நம்ம அதுக்கு அங்கிட்டு ஏஎல் ரிப்பீட் செஞ்சு அதில் உங்களுக்கு 3A வந்து திரும்ப நீங்கள் A லெவல் எக்ஸாம் செஞ்சு அதில் உங்களுக்கு 3A வந்து உங்களுக்கு மொரட்டோ கிடைச்சிச்சுனாலுமே அதில் எந்த ஒரு பிரயோசனமும் இருக்க போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் இங்கே செகண்ட் ஃபார்ம் அப்ளிகேஷன் பண்ணும்போது நீங்கள் அந்த யூனிவர்சிட்டிக்கு ஒரு ஆளாக கன்சிடர் பண்ணப்பட்டுருவீங்க. விளங்குதா? அப்போது நீங்கள் செகண்ட் ஃபார்ம் போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் ரிப்பீட் எக்ஸாம் செஞ்சு எந்த பிரயோசனமும் இல்லை. அப்போ நான் என்ன செய்யணும்? இதைத்தான் ஒரு ரோட் மேப்பாக இருக்க போது A லெவல் எக்ஸாம் செய்கிறீங்க, அதுலேருந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அப்ளை பண்ணுறீங்க, அங்கேருந்து நம்ம ரிப்பீட் எக்ஸாம் செய்யலாம் நீங்கள். பட் நீங்கள் எப்போ செகண்ட் ஃபார்ம் அப்ளிகேஷன் செய்கிறீங்களோ அதோட நீங்கள் இன்னொரு எக்ஸாம் மூலியமான ஒரு அப்ளை பண்ணுறதுக்கான அந்த ஒரு தகுதி ஒன்று உங்களுக்கு இல்லாமல் போகுது அந்த இடத்துல. எப்போ நீங்கள் செகண்ட் ஃபார்மில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது. சரியா? அது தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு போகும்போது ஸ்ரீலங்காவில் இருக்க ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸில் 6 ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நமக்கு 6 யூனிவர்சிட்டிஸில் இன்ஜினியரிங் நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் முக்கியமான யூனிவர்சிட்டி என்னென்னு பார்த்தோம்னா யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதனிய, யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவ, யூனிவர்சிட்டி ஆஃப் ருஹுனு,
யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெயவர்தனபுர, யூனிவர்சிட்டி ஆஃப் ஜஃப்னா அண்ட் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி, இந்த 6 யூனிவர்சிட்டிஸ்லையும் இன்ஜினியரிங் டிகிரிஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இது 6 யூனிவர்சிட்டிலையும் இன்ஜினியரிங் டிகிரிஸ் வந்து ஆஃபர் பண்ணாலும் 6 யூனிவர்சிட்டியில் உள்ள இன்ஜினியரிங் கோர்சஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ சிவில் இன்ஜினியரிங்கிறது யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதனியில் எப்படி வருதுன்னா வெறும் சிவில் இன்ஜினியரிங்னு மட்டும் வர நேரத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் ருஹுனூல் எப்படி வருதுன்னா சிவில் அண்ட் என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் ஒரு டுவல் டிகிரியாக வரப்போகுது. அந்த மாதிரி ஒவ்வொரு டிகிரி கோர்சஸ் வந்து அந்த இன்ஜினியரிங் டிகிரிஸ்குள்ள டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒவ்வொரு யூனிவர்சிட்டிகளையும். அதே மாதிரி கெமிக்கல் ப்ராசஸ் இன்ஜினியரிங்கிறது மொரட்டோ யூனிவர்சிட்டிலையும் பேராதனி யூனிவர்சிட்டிலையும் மட்டும் இருக்க இன்ஜினியரிங், அது மற்ற எந்த யூனிவர்சிட்டிலையும் கிடைக்காது. அதே மாதிரி அடுத்த விஷயம் என்னென்னு பார்க்கும்போது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் வந்து இப்போ எல்லா யூனிவர்சிட்டிலையும் கொடுக்க தொடங்கிட்டாங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கும் டிஃப்ரெண்ட்டாக வரப்போகுது. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் வரும், எலக்ட்ரிக்கல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் வரும், எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஃபர்மேஷன் இன்ஜினியரிங்கும் வருது. நீங்கள் முன்னுக்கு பார்க்கும்போது ஸ்லைடில் உங்களுக்கு விளங்கும். பேராதனி யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிகிரி ப்ரோக்ராம் கைக்கு வருது எப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங்னு. அதே மொரட்டோவில் எலக்ட்ரிக்கல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வருது. ஆனால் ருஹுனூவில் உங்களுக்கு வரும் எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஃபர்மேஷன் இன்ஜினியரிங்னு வருது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுற அந்த டிகிரி ப்ரோக்ராம்ட நேம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. அந்த நேம் டிஃப்ரெண்ட் ஆகிறதுக்கேற்ற மாதிரி அதில் அவங்க ஆஃபர் பண்ணுற மாடியூல்ஸும் டிஃப்ரெண்ட். அப்போ அந்த ஆஃபர் பண்ணுற மாடியூல்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகும்போது உங்களுக்கு அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அந்த ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில் உள்ளதும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்குள்ளுக்கு போகலாம். அப்போ அந்த மாதிரி பேராதனி யூனிவர்சிட்டியில் பார்க்கும்போது 6 விதமான இன்ஜினியரிங் டிகிரிஸ் கிடைக்குது. அதே மாதிரி மொரட்டோ யூனிவர்சிட்டியில் 8 விதமான இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் கிடைக்குது. அதில் புதுசாக மற்ற யூனிவர்சிட்டியில் இல்லாமல் இருக்குது மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்குது. அது இல்லாமல் கெமிக்கல் ப்ராசஸ் அண்ட் இன்ஜினியரிங் அதுக்குள்ள மட்டும் இருக்குது. மற்ற இன்ஜினியரிங் இதில் நீங்கள் பார்க்கும்போது விளங்கும். அதே மாதிரி மொரட்டோவில் நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே டுவல் இன்ஜினியரிங், அதாவது 2 டிகிரி சேர்ந்த மாதிரி சிவில் அண்ட் என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங். அதே மாதிரி பார்க்கும்போது எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஃபர்மேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் அண்ட் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், மெரைன் இன்ஜினியரிங் அண்ட் நேவல் ஆர்கிடெக்சர், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் தனியாகுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மெரைன் இன்ஜினியரிங் வந்து இப்போ ஒரு த்ரீ இன்டெக் தான் இது வரைக்கும் எடுத்திருக்காங்க. இது மெரைன் இன்ஜினியரிங் நேவல் ஆர்கிடெக்சர் வந்து ஸ்ரீலங்கா இருக்க ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸில் இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுற ஒரே ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் ருஹுனு தான். அப்போ அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் சில நேரம் மெரிட் கிடைச்சாலுமே அந்த கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்க ஆட்கள் சில பேர் இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க சில நேரம் மெரிட் கிடைச்சிருந்தாலுமே அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸாக யூனிவர்சிட்டி ஆஃப் ருஹுனு தான் இருக்க போகுது. அந்த மாதிரி அடுத்த ஸ்லைட் பார்க்கும்போது அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் ஜஃப்னா, சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீ ஜெயவர்தனபுர. இப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது எப்படின்னா இங்கே 6 யூனிவர்சிட்டிஸ் இருந்தாலும் இந்த யூனிவர்சிட்டி பெரிய யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டி சாதாரண யூனிவர்சிட்டி அப்படின்னு இல்லை. எல்லா யூனிவர்சிட்டியுமே நல்ல யூனிவர்சிட்டி. எல்லா யூனிவர்சிட்டிலையுமே தேவையான ஃபெசிலிட்டிஸ், தேவையான லெக்சரர்ஸ், லேப்ஸ், தேவையான எல்லாமே இருக்குது. இது வந்து நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ நம்ம சிலர் சொல்லுவாங்க உங்களுக்கு அந்த யூனிவர்சிட்டி போனால் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெருசாக இருக்காது, வெளியில் போய் படிச்சுக்க இயலாது அப்படிங்கிறமான கதைகள் உங்களுக்கு நிறையவே கேட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் அதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுக்கு வந்து ஸ்ரீலங்காவில் இருக்க இந்த 6 யூனிவர்சிட்டியுமே ஒரு சேமான யூனிவர்சிட்டி தான். நீங்கள் எங்கே போனாலுமே உங்களுக்கு தேவையான டிகிரியை நீங்கள் செலக்ட் பண்ணி படிச்சுக்க முடியும். அதில் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் பாருங்கள், நீங்கள் அந்த இன்ஜினியரிங்களுக்கும் எந்த இன்ஜினியரிங்களுக்கும் உங்களுக்கு போகிற இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குது. சிலர் சிவில் இன்ஜினியரிங், ஒவ்வொரு அந்த சிவில் இன்ஜினியரிங், அது இல்லாமல் மெரைன் இன்ஜினியரிங். அப்போ உங்கள்கிட்ட இன்ட்ரெஸ்ட் எது அப்படிங்கிற ஒரு ஐடியா ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் அப்போ அதுக்கேற்ற மாதிரி சொல்லுங்கள். சில நேரம் உங்களுக்கு மெரைன் இன்ஜினியரிங்கும் நேவல் ஆர்கிடெக்சர் அந்த ஃபீல்டுக்கு போகணும், ஒரு கடலுக்கு போயிட்டு வேலை செய்கிற ஒரு ஐடியா ஒன்று இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக மெரைன் இன்ஜினியரிங் இருக்க போகுது. ஸோ நீங்கள் கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் போடும்போது ருஹுனு யூனிவர்சிட்டியை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக போட போகிறீங்க.
அதே மாதிரி தொடர்ந்து பார்க்கும்போது இப்போ நம்ம வந்து சொல்லும்போது இந்த கோர்ஸ் தான் நல்ல கோர்ஸ், இந்த கோர்ஸ் கெட்ட கோர்ஸ், இந்த ஓர்டரில் தான் போடணும் அப்படிங்கிற எதுவும் சொல்ல போகிறதில்ல. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்தந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம். அதாவது எந்தெந்த மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. இதில் சிலர் உங்களுக்கு கோர்ஸ் போட்டு கொடுக்கும்போது ஒரு மோஸ்ட்லி எல்லாரும் என்ன செய்வாங்க, ஒரு செட் ஸ்கோர் வந்து கூடுதலாக டிமாண்டில் இருக்க ஒரு கோர்ஸ் வந்து ஒரு நல்ல கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு மாய் ஒன்றும் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் அது உண்மை கிடையாது. எப்படின்னா உங்கள்கிட்ட ப்ரிஃபரன்ஸ் எப்படி, உங்கள்கிட்ட எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் வந்து இதுக்கு அடுத்து உங்கள்கிட்ட லைஃப் பார்த்து இதுக்குள்ளுக்கு தான் போக போகுது. நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா இப்போ இதுலேருந்து ஒரு 30 வருஷமோ 40 வருஷமோ அதுக்குள்ளே தான் ஒரு ஒர்க் பண்ணவோ ஒரு பிஸ்னஸ் பண்ணவோ அதுக்குள்ளே தான் நீங்கள் தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க போகிறீங்க. அப்போ அந்த மாதிரி நீங்கள் எந்த பாத்தில் உங்கள்கிட்ட லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீ இன்னொருத்தரை செலக்ட் பண்ண விடாமல் நீங்கள் அதை பற்றி ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணி அதில் எது எனக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒன்று செலக்ட் பண்ணுறதுக்காக தான் இப்படி ஒரு செஷன். இப்போ நீங்கள் தொடர்ந்து இதில் இருக்க அந்த கோர்சஸ் தொடர்பாக எந்தெந்த யூனிவர்சிட்டிஸில் இருக்குது அதுகள் தரணும் யோகபாலன் கண்டினியூவாக கொஞ்சம் சொல்லுவார். இது வந்து நம்ம ஃபிசிக்கல் சயின்ஸ் செஞ்சு என்னென்ன கோர்ஸுக்கு போகலாங்கிறது ஒரு ஐடியா தான். இது என்னென்னா இது வந்து நாங்கள் சொல்கிற ஆர்டர் இல்லை, இந்த ஆர்டரில் போடுங்கன்னு சொல்லலை. இது வந்து நாங்கள் ஹேண்ட் புக்லேருந்து எடுத்த ஒரு ரெண்டாம் எடுத்த ஒரு ஆர்டர் தான். இந்த ஆர்டரில் போடுங்கன்னு சொல்லலை. இப்போ நம்ம ஒன்று பார்த்தோம்னா இன்ஜினியரிங் பார்த்தோம்னா நமக்கு மொத்தமாக ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் ஆறு யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் இருக்குது. அப்போ முதலாவதாக இப்போ மொரட்டோன்னு பார்த்தீங்கன்னா மொரட்டோவில் 740 அந்த ஸ்டேட் 743 பேர் எடுக்கிறாங்க. இப்போ இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் நிறைய கோர்சஸ் இருக்குது, இன்ஜினியரிங் உள்ளே ஸ்பெஷலைசேஷன் நிறைய இருக்குது. அதை பற்றி மேலே உள்ள ஸ்லைடில் மோனிஷன் அண்ணா சொல்லியிருப்பார். இப்போ எப்படின்னா இப்போ அடுத்ததாக இன்ஜினியரிங் எர்த் ரிசோர்ஸ்னா எப்படின்னா நீங்கள் வந்து பூமியில் இருக்க வளங்களை பற்றி மண்ணுக்கு மேலே கீழே உள்ளதை பற்றி ரிசர்ச் செய்கிறதாகவும் நீர் பற்றி புவிசார் வளங்கள் பற்றி ரிசர்ச் செய்கிறதாகவும் தான் எர்த் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங் இருக்க போகுது. அது வந்து மொரட்டோ யூனிவர்சிட்டியால் மட்டும்தான் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுவும் 80 பேர் தான் போகலாம் அதுக்கு. அடுத்ததாக இன்ஜினியரிங் டெக்ஸ்டைல் அண்ட் அப்பரல் இன்ஜினியரிங். அது எப்படின்னா டெக்ஸ்டைலில் அந்த ட்ரெஸ்ஸஸ் டிசைன் பண்ணுறது, மெட்டீரியல் எடுக்கிறது, அதை பற்றியான ஒரு இதாக தான் இருக்க போது டெக்ஸ்டைல் அண்ட் அப்பரல் இன்ஜினியர். அதுவும் மொரட்டோ யூனிவர்சிட்டியால் மட்டும்தான் ஆஃபர் பண்ணுறாங்க. 98 பேர் எடுக்கிறாங்க. நம்ம இப்போ குவான்டிட்டி சேவிங் பார்த்தோம்னா குவான்டிட்டி சேவிங்கில் எப்படின்னா கிட்டத்தட்ட அது வந்து சிவில் இன்ஜினியருக்கு உள்ள ஒரு சின்ன பார்ட் மாதிரி தான் இருக்கும். சிவில் இன்ஜினியர் இல்லை, ஆனால் சிவில் இன்ஜினியரில் சின்ன பார்ட். அப்படின்னா அந்த அளவுகள் எடுத்து கொடுக்குறதுக்கு அந்த மாதிரி வேலைகளுக்கு அந்த குவான்டிட்டி சேவிங்க்கு செய்வாங்க. அதுவும் மொரட்டோ யூனிவர்சிட்டி மட்டும்தான் இருக்குது. 152 பேர் அதுக்காக எடுக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பார்த்தோம்னா 3 யூனிவர்சிட்டியால் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸ்ரீ ஜெயவர்தனபுர, கெலனிய, சப்ரகம் யூனிவர்சிட்டி 3ஆலையும் ஆஃபர் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 200 பேர்கிட்ட இன்டேக் பண்ணுறாங்க. அது எப்படின்னா சாஃப்ட்வேர் சம்மந்தமான கோடிங்ஸ் அது சம்மந்தமான ஒரு கோர்ஸாக இருக்க போகுது அது. அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு பார்த்தோம்னா அதுவும் மொரட்டோ யூனிவர்சிட்டியால் மட்டும்தான் ஆஃபர் பண்ணுறாங்க. 251 பேர் எடுக்கிறாங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னா பார்த்தீங்கன்னா அது எப்படின்னா இப்போ நம்ம 6வது 7வது ரெண்டையும் பாருங்கள். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்குது. இப்போ 6வது எப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மட்டும் ஐடிங்கிறது வந்து நம்ம ஃபிசிக்கல் சயின்ஸ் செஞ்ச ஆட்கள் மட்டும்தான் அதுக்கு அப்ளை பண்ணலாம். அதே நேரம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கோர்ஸ் பார்த்தோம்னா அது வந்து ஃபிசிக்கல் சயின்ஸ் செஞ்ச ஆட்களும் அப்ளை பண்ணுவாங்க, காமர்ஸ் செஞ்ச ஆட்களும் அப்ளை பண்ணுவாங்க. அதனால அதுக்கு வந்து என்ன செய்யணும்னா கொஞ்சம் போட்டி கூடவா இருக்கும். அப்படின்னா அவங்களும் அப்ளை பண்ணுவாங்க, நம்மளும் அப்ளை பண்ணுறதுனால கொஞ்சமாக போட்டி கூடவா இருக்கும். அடுத்ததாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தோம்னா இது வந்து இப்போ கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி மொரட்டோ யூனிவர்சிட்டியால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இப்போ 100 பேர் இன்டேக் பண்ணுறாங்க. 50 பேர் எடுக்கிறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு. இதில் எப்படின்னா ஃபிசிக்ஸ் அப்படி இல்லாட்டி மேக்ஸில் கட்டாயம் ஒரு சி இருக்கணும். அப்படின்னா நம்ம ஃபிசிக்ஸில் சரி மேக்ஸில் சரி கட்டாயம் ஒரு சி இருக்கணும். மற்ற பாடத்தில் எஸ் இருக்கணும். அப்படின்னா ஒரு சி 2 எஸ் இருந்தாலும் பரவாயில்ல. ஃபிசிக்ஸில் சரி மேக்ஸில் சரி ஏதாச்சும் ஒன்று இல்லை, கட்டாயமாக சி இருக்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 7லையும் அப்படி எதுவும் கேட்டிருக்கல, இதிலேருந்து கேட்குறாங்க.
அடுத்ததாக ஆர்கிடெக்சர் அண்ட் லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர். இதுவும் எப்படின்னா, ஆர்கிடெக்சர்னால் நம்ம பில்டிங் இன்டீரியர் டிசைன்ஸ் அந்த மாதிரி, அந்த இன்டீரியர் இன்டீரியர் டிசைன்ஸ் அந்த மாதிரி எல்லா டிசைன்ஸ் பற்றியும் 3D மாடலிங் அந்த மாதிரி அதெல்லாம் பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஆர்கிடெக்சருங்கிறது 5 வருஷம் கோர்ஸாக இருக்க போகுது. லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சருங்கிறது 4 வருஷம் ஒரு கோர்ஸாக இருக்கும். இதுவும் மொரட்டோ யூனிவர்சிட்டியால் மட்டும்தான் அப்போ பண்ணுறாங்க. ஆர்கிடெக்சருக்கு 100 பேரும், லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சருக்கு 81 பேரும் எடுக்கிறாங்க. இதில் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த மாதிரி இல்லாமல் இதை அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஏஎல் ஓ லெவல் ரிசல்ட்ஸ் தவிர்த்து நம்ம இதுக்காக ஆப்டிடியூட் எக்ஸாம்ங்கிறது ஒன்று செய்யணும். ஆப்டிடியூட் எக்ஸாம் என்ன செய்வாங்கன்னா, அது அந்த கோர்ஸுக்காக அந்த யூனியால் நடத்தப்படுற ஒரு எக்ஸாம். இப்போ 100 பேர் தான் மொத்தமாகவே செலக்ட் பண்ண போகிறாங்க. அப்போ அதுக்காக நம்ம நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. அதில் நம்ம கட்டாயமாக ஆப்டிடியூட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி அதையும் செஞ்சு அதில் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த 100 பேர் எடுப்பாங்க. அதில் பாஸ் பண்ண 100 பேர் மட்டும்தான் அந்த ஆர்டரில் எடுப்பாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணும், கட்டாயமாக ஆப்டிடியூட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும். அது வந்து நம்ம ஃபெஸ்பாமோட அப்ளை பண்ணுறதில்ல, அது யூனிவர்சிட்டியால் அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அதை நம்ம பார்த்துட்ருக்கணும், அடிக்கடி பார்த்து செக் பண்ணி அதுக்கு போகிறதுக்கு விருப்பமான ஆட்கள், ஆர்கிடெக்சருக்கு போகிற விருப்பமான ஆட்கள் இருந்தாங்கன்னா அப்போ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க ஃபெஸ்பாமில். அப்படி ஃபெஸ்பாமில் அப்ளை பண்ணிட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கோர்ஸ் அது கிடைக்காது. கட்டாயம் நீங்கள் ஆப்டிடியூட் எக்ஸாம் செஞ்சே ஆகணும். அதுக்காக நீங்கள் என்ன செய்யணும்னா, ஆர்கிடெக்சர் நீங்கள் போகிற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யலாம், ஆப்டிடியூட் எக்ஸாமுக்கான டேட் என்ன மாதிரி நடக்கும் அதை பற்றி அந்த யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. அதை நம்ம பார்த்து வச்சுருந்து அதுக்காக டெட்லைன் அதுக்கான டெட்லைனுக்குள்ளே அதுக்கு நம்ம அப்ளை பண்ணி எக்ஸாமை செய்யணும். அப்படி செய்யாமல் நம்ம அப்ளை பண்ணிட்டோம், இப்போ ஆப்டிடியூட் எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணிட்டோமா இருந்தாலும் நம்ம கட்டாயம் பண்ணிவிட்டு விட்டுறவும் கூடாது. கட்டாயமாக அந்த எக்ஸாம் செஞ்சே ஆகணும். செஞ்சு பாஸ் பண்ணால் மட்டும்தான் ஆர்கிடெக்சருக்கு எடுப்பாங்க மொரட்டோ யூனிவர்சிட்டியில். அதுவும் அடுத்து மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி MIT. இது வந்து கெலனிய யூனிவர்சிட்டியால் இப்போ பண்ணுற ஒரு கோர்ஸ். இது வந்து மேனேஜ்மெண்ட் ஆக்களும் கொமர்ஸ் செஞ்ச ஆக்களும் போடுவாங்க, ஃபிசிக்கல் சயின்ஸ் செஞ்ச ஆக்களும் இதுக்காக அப்ளை பண்ணுவாங்க. அதனால் இதுக்கும் கொஞ்சம் போட்டி கூடவாக தான் இருக்கும். இதில் என்ன ஸ்பெஷல் ரெக்யர்மெண்ட் கொஞ்சம் கேட்குறாங்க. ஏஎல் மேக்ஸில் கட்டாயம் சிஇ இருக்கணும். ஏஎல் கோர்ஸ் மேக்ஸில் கட்டாயம் சி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஓ லெவல் மேக்ஸில் பி இருக்கணும், இங்கிலீஷில் சி இருக்கணும். இது வந்து அவங்க வந்து கேட்குறதா இருக்குது. ஆனால் இதே நம்ம MIT பேரில் 2-3 கோர்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன செய்யணும்னா, அந்த எந்த யூனிவர்சிட்டியில் இருக்கோ நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி போக விருப்பமாக இருக்கீங்களோ அதை பார்த்து அப்ளை பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ நீங்கள் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்காக கெலனி யூனிவர்சிட்டி தான் போகணுமா இருந்தால் அதுக்கான யூனிகோடுன்னு ஒன்று இருக்குது. அந்த யூனிகோடை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணணும். நீங்கள் வந்து இப்போ மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை அப்ளை பண்ணிட்டீங்க, ஆனால் அந்த யூனிகோட் வேறு ஒரு யூனிக்காக இருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு அந்த கோர்ஸ் கிடச்சிச்சின்னா அந்த யூனிக்கு தான் கிடைக்கும். உங்களால் கெலனி யூனிவர்சிட்டிக்கு போக இயலாது. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் இப்போ ஃபிசிக்கல் சயின்ஸ்னு இப்போ செஞ்சவங்களே மோஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணுறது கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபிசிக்கல் சயின்ஸ் அந்த மாதிரி கோர்ஸ் தான் பெரும்பாலும் பேசப்படுற கோர்ஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா அதுக்கான இன்டெக் வந்து கூட பேர் எடுக்கிறாங்க. அது வந்து 6 யூனிவர்சிட்டியில் ஓப்பன் பண்ணுறாங்க. அடுத்ததாக ட்ரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் லாஜிஸ்டிக் இன்ஜினியரிங். ட்ரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட்னா இப்போ நீங்கள் ட்ரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரான்ஸ்போர்ட் பற்றி இப்போ ரொம்ப ஆட்டோமேட்டாக இப்போ வந்துருச்சு. சிக்னல்ஸ் எல்லாம் ரொம்ப ஆட்டோமேட்டாக. இப்போ ட்ரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப ஆட்டோமேட்டாக யூஸ் பண்ணுறதுக்காக எப்படி யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி அதை பற்றின ஒரு கோர்ஸாக தான் இருக்க போது. அதுவும் மொரட்டோ யூனிவர்சிட்டியால் ஆஃபர் பண்ணுறாங்க. 91 பேர் மட்டும்தான் அதுக்கு எடுப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன, ஆனால் நெக்ஸ்ட் ஸ்லைடு. அடுத்ததா
இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ங்கிறது ஒரு 3 யூனிவர்சிட்டியால் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுவும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர, கொலம்பு, சப்ரகமோ யூனிவர்சிட்டியால் ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து இண்டஸ்ட்ரியல் ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஃபினான்ஸ். இது வந்து கொலம்போ யூனிவர்சிட்டியால் மட்டும்தான் ஆஃபர் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு ஸ்டெட்டிக்ஸில் விருப்பம் இருந்து பிஸ்னஸில் செய்கிற விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கோர்ஸை எடுக்கலாம். அடுத்து டிசைனுங்கிறது மொரட்டோ யூனிவர்சிட்டியால் ஆஃபர் பண்ணுற ஒரு கோர்ஸ் தான். அதுக்கும் நீங்கள் கட்டாயமாக ஆப்டிடியூட் எக்ஸாம் செய்யணும். 87 பேர் தான் அதுக்கு இன்டேக் பண்ணுறாங்க. டிசைனுங்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து பில்டிங் டிசைன் தான். டிசைன் அதுதான். ஃபேஷன் டிசைனுங்கிறது டெக்ஸ்டைல், கார்மெண்ட் அது சம்மந்தமான டிசைனாக இருக்க போகுது. சும்மா நார்மலாக டிசைன் மட்டும் வந்தது வந்து பில்டிங் டிசைன் தான். அதுவும் மொரட்டோவில் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டும் மொரட்டோ யூனிவர்சிட்டியால் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுவும் 79 பேர். ரெண்டுக்குமே நீங்கள் கட்டாயமாக ஆப்டிடியூட் எக்ஸாம் செய்யணும். இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி மொத்தமாக 3 யூனிவர்சிட்டியால் இது வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஈஸ்டர்னில் இந்த இயர் தான் ஈஸ்டர்னுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கு ஈஸ்டர்னில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஃபினான்சியல் மேத்தமெட்டிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்னா அதுவும் கிட்டத்தட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கோர்ஸை செய்யலாம். ஸ்டாட்டிஸ்டிக் ஆப்ரேஷனல் ரிசர்ச்சும் அதுவும் அதே மாதிரி ஒரு கோர்ஸ் தான். அது ஃபெரதின் யூனிவர்சிட்டியால் ஆஃபர் பண்ணுற கோர்ஸ் ஒன்று. அடுத்ததாக ஃபிசிக்கல் சயின்ஸ் தான் மோஸ்ட்டாக நிறைய பேர் எடுக்கிற கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கான இன்டேக் வந்து கூட, அதுவும் மட்டும் 8 யூனிவர்சிட்டியால் ஆஃபர் பண்ணுறாங்க. எல்லா யூனிவர்சிட்டிலையும் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஆட்கள் தான் அதில் எடுக்கிறாங்க. அதனால தான் அதுக்கான இன்டேக் அதனால தான் அது நிறைய பேர் செய்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் அது நிறைய பேர் இன்டேக் பண்ணுறதுனால தான் நிறைய பேருக்கு ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுவும் கொஞ்சம் நல்ல கோர்ஸ் தான். அடுத்து அப்ளைட் சயின்ஸ் ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீமால் ஃபிசிக்கல் சயின்ஸ் கோர்ஸால் கொடுக்க வர்ற ஒரு கோர்ஸ் தான். அதுவும் 5 யூனிவர்சிட்டியால் ஆஃபர் பண்ணுறாங்க. ஃபிசிக்கல் சயின்ஸ். அடுத்து ஃபிசிக்கல் சயின்ஸ் ஐசிடிங்க தான். ஃபிசிக்கல் சயின்ஸ்குள்ளே நீங்கள் ஐசிடி இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியும் சேர்ந்து கொஞ்சம் படிக்க போகிறீங்க. அது வந்து ஸ்ரீ ஜெயவர்தனபுர யூனிவர்சிட்டியாலையும் கெரனியா யூனிவர்சிட்டியாலையும் கொடுக்குறாங்க. இப்போ இதுக்காக நீங்கள் ஃபிசிக்கல் சயின்ஸ் அதுக்கு 2 டிகிரியும் வேறு டிகிரி. இப்போ நீங்கள் எந்த யூனிவர்சிட்டிக்கு போகிறீங்களோ அது இப்போ நீங்கள் ஐசிடிக்கு போகணுமா இல்லாட்டி உங்களை ஃபிசிக்கல் சயின்ஸ் செய்யணுமாங்கிறத அங்கே ஒரு எக்ஸாம் வச்சு தான் அது வந்து டிசைட் பண்ணுவாங்க. அடுத்து டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்னா பார்த்தீங்கன்னா இப்போ நகர வடிவமைப்பு அது சம்மந்தப்பட்ட இப்போ எந்த நகரம் ஒரு டவுன் ஒன்று டிசைட் பண்ணுறேன்னா அதில் எந்த இடத்துல இருக்கணும், எதை மாற்றக்கூடாது, அந்த மாதிரி ஒரு இதை படிக்க போகிறது தான் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங். இதுவும் இப்போ பாப்புலராக இருக்க ஒரு கோர்ஸ் தான். மொரட்டோ யூனிவர்சிட்டியால் ஆஃபர் பண்ணுற கோர்ஸ் உண்டு. அடுத்தது நெக்ஸ்ட் சேவிங் இப்போ நம்ம சேவிங் சயின்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம நார்மலாக நிறைய ஒரு வீடு கட்டணும், அதுக்கு நிறைய அளவுகளாம் எடுக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி ஒரு இதை படிக்கிறது தான் சேவிங் சயின்ஸாக இருக்குது. இது வந்து சப்ரகமோ யூனிவர்சிட்டியால் 165 பேர் எடுக்கிறாங்க இதுக்கு. அடுத்து இண்டஸ்ட்ரியல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதுவும் ஊவா வேலச யூனிவர்சிட்டியால் செய்கிற ஒரு கோர்ஸ். எப்படின்னா இதுக்கு முன்னாடினா ஊவா வேலச யூனிவர்சிட்டியால் நிறைய ஆப்டிடியூட் எக்ஸாம் செஞ்சு தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடிலேருந்து தான் அதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் நார்மலாக இதுக்கு அப்ளை பண்ணி இந்த கோர்ஸ்க்கு போகலாம். அடுத்து டேட்டா சயின்ஸ்ன்றது கிட்டத்தட்ட ஏஐக்கு உள்ள வர ஒரு கோர்ஸ் மாதிரி தான். அது சப்ரகமோ யூனிவர்சிட்டியால் ஆஃபர் பண்ணுறாங்க. 65 பேர் அதுக்கு இன்டேக் பண்ணலாம். அடுத்து லோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நினச்சிட்டு இருக்கோம் லோ வேண்டாம் ஆர்ட்ஸ் செஞ்சுருந்தால் மட்டும்தான் போகலாம் அப்படின்ட்டு இல்லை. அது வந்து எப்படின்னா உங்களுக்கு பயோ செஞ்சுருந்தாலும் போகலாம், மேக்ஸ் செஞ்சுருந்தாலும் அதுக்கு போடலாம். அதுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் ரிக்வயர்மெண்ட் இருக்குது. அப்படின்னா நீங்கள் தமிழ் மீடியம்னா தமிழில் கட்டாயம் இருக்கணும், இங்கிலீஷில் இருக்கணும். இப்போ சிங்கள மீடியமாக இருந்தால் சிங்களத்தில் இருக்கணும். இப்போ ஓ லெவலில்
அது வந்து கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இப்போ நான் கொஞ்சம் நல்ல ரிசல்ட்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரோவுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்ங்கிறது ட்ரிங்கமொழி யூனிவர்சிட்டியால் ஒரு பண்ணுற ஒரு கோர்ஸாக இருக்குது. 242 பேர் எடுக்கிறாங்க. இது வந்து இதுக்கும் போட்டி கூட. நாங்களும் அப்ளை பண்ணுவோம், காமர்ஸ் செஞ்ச ஆக்களும் அப்ளை பண்ணுவாங்க. அதனால இதுக்கும் கொஞ்சம் போட்டி கூடவாக தான் இருக்கும். அடுத்ததாக ஃபீஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இது வந்து எப்படின்னா சமாதானத்தை பற்றி படிக்கிற ஒரு கோர்ஸாக இருக்கும். பொதுவாக ஃபிசிக்கல் சயின்ஸ் செஞ்சுட்டு இந்த மாதிரி இதை பற்றிலாம் படிப்பாங்களா அப்படின்ட்டு இல்லை. உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கோர்ஸ் எடுத்து செய்யலாம். இது வந்து கலனி யூனிவர்சிட்டியால் 33 பேர் எடுக்கிறாங்க. அடுத்து ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்னா மொரட்டோ யூனிவர்சிட்டியில் ஆஃபர் பண்ணுற ஒரு கோர்ஸ் உண்டு. இது ஒரு 81 பேர் இதுக்காக இன்டேக் பண்ணுறாங்க. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எப்படின்னா இப்போ எலக்ட்ரானிக்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் சேர்ந்த மாதிரி இருக்க ஒரு கோர்ஸ் இது தான். அப்படின்னா எல்லா யூனிவர்சிட்டியும் பார்த்தோம்னா எலக்ட்ரானிக்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் சேர்ந்த மாதிரி இருக்க ஒரு கோர்ஸ் இது தான். இது வந்து நமக்கு சப்போஸ் இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரானிக்ஸ் செய்யணும் உங்களுக்கு ஆசை இருந்து அது செய்ய கிடைக்கல அப்படின்னா இந்த கோர்ஸை நீங்கள் செய்யலாம். அது வந்து இதுவும் ஒரு நல்ல கோர்ஸ் தான். இது வந்து கலனி யூனிவர்சிட்டியால் ஆஃபர் பண்ணுற கோர்ஸாக இருக்குது. அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, என்டர்பிரினர்ஷிப் மேனேஜ்மெண்ட் அண்ட் மினரல் ரிசோர்ஸ் அண்ட் டெக்னாலஜி, 4 கோர்ஸும் வந்து உவாவேலச யூனிவர்சிட்டியால் ஆஃபர் பண்ணுற ஒரு கோர்ஸ் தான். இதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் அப்டிடியூட் எக்ஸாம்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து அதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம நார்மலாக இதுக்காக செய்யலாம். இந்த கோர்ஸை செய்கிறதுக்காக நம்மளாக அப்ளை பண்ணி செய்யலாம். அடுத்ததா ஃபிசிக்கல் எஜுகேஷன் இப்போ நம்ம ஓலோவில் எஸ்பிடி படிச்சிருப்போம். அதில் ஒரு விரிவாக்கமாக தான் இது இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து 2 யூனிவர்சிட்டியாலும் எடுக்கிறாங்க. ஜஃப்னா யூனிவர்சிட்டியாலும் சப்ரகம் யூனிவர்சிட்டியாலும் எடுக்கிறாங்க. இதுக்காக ஒரு நம்ம அப்டிடியூட் எக்ஸாம் செய்யணும். இது வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு அப்டிடியூட் எக்ஸாமாக இருக்க போகுது. அடுத்து ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டும் அதே மாதிரி தான். ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் அண்டில் அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த கோர்ஸை செய்யலாம். அது ஸ்ரீ ஜெயவர்தனபுர கெலனியை சப்ரகம் 3 யூனிவர்சிட்டியால் ஆஃபர் பண்ணுறாங்க. இதுக்காகவும் நீங்கள் அப்டிடியூட் எக்ஸாம் செய்யணும். அடுத்து ஸ்பீச் அண்ட் ஹியரிங் சயின்ஸ் வந்து கெலனி யூனிவர்சிட்டியால் ஆஃபர் பண்ணுற ஒரு கோர்ஸ் வந்து 75 பேர் இதுக்கு இன்டேக் பண்ணுறாங்க. இதுக்கும் நம்ம அப்டிடியூட் செய்யணும். எப்படி இருக்குன்னா சும்மா நம்ம ஸ்பீச் அண்ட் ஹியரிங் அது சம்மந்தப்பட்ட ஒரு அப்டிடியூட் எக்ஸாமாக தான் இருக்க போகுது. அடுத்ததாக ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம் அண்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், இது வந்து உவாவேலசையால் ஆஃபர் பண்ணுற ஒரு கோர்ஸாக இருக்குது. 107 பேர் இதுக்கு இன்டேக் பண்ணுறாங்க. டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் இதுவும் அதே மாதிரி தான் சப்ரகம் அண்ட் ரஜரட்டா யூனிவர்சிட்டியால் ஆஃபர் பண்ணுற ஒரு கோர்ஸாக இருக்குது. ட்ரான்ஸ்லேட் ஸ்டடீஸ்க்கு எப்படின்னா கொஞ்சம் ஸ்பெஷல் ரெக்குயர்மெண்ட் இருக்குது. அது வந்து ஓலெவல் ஏலெவல் வந்து பார்ப்பாங்க. அதுக்கும் பார்ப்பாங்க. அதுக்கும் இங்கிலீஷில் என்ன ரிசல்ட் இருக்குது அந்த மாதிரியே கொஞ்சம் பார்ப்பாங்க. அடுத்து ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் ஸ்டடீஸ், அது வந்து கெலனி யூனிவர்சிட்டியில் ஆஃபர் பண்ணுற ஒரு கோர்ஸாக இருக்குது. எப்படி பார்த்தோம்னா இப்போ நமக்கு அதுக்கும் நம்ம கட்டாயம் அப்டிடியூட் எக்ஸாம் செய்யணும். உங்களுக்கு இப்போ ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் ஸ்டடீஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா அந்த கோர்ஸ்க்கு அப்டிடியூட் எக்ஸாம் செஞ்சு அது சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு அப்டிடியூட் எக்ஸாம் தான் நடக்கும். அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டு அதே மாதிரி தான் வவுனியா யூனிவர்சிட்டியால் ஆஃபர் பண்ணுற ஒரு கோர்ஸாக இருக்குது. 101 பேர் இன்டேக் பண்ணுறாங்க. மெரைன் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் சயின்ஸ் அப்படின்னா இப்போ ரூனு யூனிவர்சிட்டியால் ஆஃபர் பண்ணுற ஒரு கோர்ஸ். உங்களுக்கு கடல் சம்மந்தப்பட்ட ஒரு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் மெரைன் செய்ய ஆசை இருந்து உங்களுக்கு கிடைக்கலன்னா இப்போ நீங்கள் என்ன செய்யணும், இந்த கோர்ஸை வந்து செய்யலாம். இதுக்கு இன்டேக் 100 ரூனு யூனிவர்சிட்டியால் எடுக்கிறாங்க. அடுத்து ஃபுட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்னா இப்போ நம்ம ஒரு ஃபுட்டை மேக் பண்ணுறதுலேருந்து அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வரைக்கும் என்னென்ன செய்ய போகிறோமோ அதை பற்றின ஒரு இதாக தான் இருக்க போகுது.
அதுக்கு சபரகம் யூனிவர்சிட்டியால் ஒஃபர் பண்ணுறாங்க அந்த கோர்ஸ். 135 பேர் அதில் இன்டெக்ட் பண்ணுறாங்க. அடுத்து மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. நம்ம ஏற்கனவே முன்னாடியும் பார்த்துருப்போம், எம்ஐடி வந்து பார்த்துருப்போம். அது வந்து வேற ஒரு யூனிவர்சிட்டியால் ஒஃபர் பண்ணியிருந்த ஒரு கோர்ஸாக இருக்குது. இது வந்து சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியால் ஒஃபர் பண்ணுற ஒரு கோர்ஸ். 170 பேர் இன்டேக் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து எம்ஐடி வந்து எந்த யூனிவர்சிட்டிக்கு போகணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். அப்படின்னா சரியான யூனிக்கோட போட்டு நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா உங்களால் அந்த யூனிவர்சிட்டிக்கு போயிடாது. இப்போ எம்ஐடின்னு 2-3 கோர்ஸ் இருக்கனால நீங்கள் எந்த யூனிவர்சிட்டிக்கு போகணுங்கிறத சரியாக செலக்ட் பண்ணி அதுக்கான யூனிக்கோட போட்டு தான் நீங்கள் அதை வந்து செய்யலாம். சரி, பிஸ்னஸ் சயின்ஸ் எப்படின்னா, இப்போ கொமர்ஸ் செய்கிறாக்களுக்கு ஒரு செய்கிறாக்கள் நிறைய பேர் இதுக்கு அப்ளை பண்ணுவாங்க. நாங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதனால் இது கொஞ்சம் போட்டி கூடவாக இருக்கும். அடுத்து ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ். இது வந்து பேராதீன் யூனிவர்சிட்டியில் ஆஃபர் பண்ணுற கோர்ஸ். இது வந்து ஜியோகிராஃபிக்கல்னு சொன்னோன்னே அந்த மாதிரி இருக்காது. இது எப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படின்னா சேட்டலைட்டில் உள்ள மெப்பை வச்சு ஒரு பிளேஸை ஐடென்ட் பண்ணுறதாகவும் ஜிபிஎஸ் அது சம்மந்தப்பட்ட ஒரு கோர்ஸாகவும் இது இருக்கும். அடுத்து ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். அது வந்து UOLS வேலை ஒஃபர் பண்ணுற கோர்ஸ் வந்து 85 பேர் இன்டேக் பண்ணுறாங்க. இப்போ எப்படின்னா, இப்போ நிறைய கம்பெனிஸில் HR வந்துக்குன்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது அந்த மாதிரி ஒர்க்கு போகிறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்த் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். இது வந்து கம்பா யூனிவர்சிட்டியால் ஆஃபர் பண்ணுற ஒரு கோர்ஸாக இருக்குது. 70 பேர் இதுக்கு இன்டேக் பண்ணுறாங்க. யோகா அண்ட் பேராசைக்காலஜி. இதுவும் கம்பா யூனிவர்சிட்டியால் தான் ஆஃபர் பண்ணுற ஒரு கோர்ஸ். 70 பேர் அதுக்கும் எடுக்கிறாங்க. அடுத்த சோசியல் ஸ்டடீஸ் இன் இண்டிஜினஸ் நாலேஜ். இது வந்து இதுவும் கம்பா தான் யூனிவர்சிட்டியாக தான் ஆஃபர் பண்ணுறாங்க. இது வந்து 70 பேர் இதுக்கும் இன்டேக் பண்ணுறாங்க. அடுத்ததாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் அப்ளைட் லிங்குவிஸ்டிக் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இதுவும் UOLS யூனிவர்சிட்டியால் ஆஃபர் பண்ணுற ஒரு கோர்ஸ் வந்து இது. அடுத்ததாக கிரியேட்டிவ் மியூசிக் டெக்னாலஜி அண்ட் ப்ரொடக்ஷன். இது வந்து ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் யூனிவர்சிட்டியால் ஒரு பண்ணுற ஒரு கோர்ஸ் வந்து இதுவும். அடுத்தது பிளான்டேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெக்னாலஜி. பிளான்டேஷன் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜி வந்து இப்போ நம்ம பொதுவாக பார்த்தா நமக்கு டீ பிளான்டேஷன் பற்றி மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காவில் நிறைய பிளான்டேஷன் இருக்குது. அதை பற்றி படிக்க ஒரு இதாக தான் இந்த கோர்ஸ் இருக்க போகுது. இது வந்து UOLS யூனிவர்சிட்டியால் இப்போ பண்ணுறாங்க. 216 பேர் இன்டேக் பண்ணுறாங்க. ப்ரைமரி எஜுகேஷன்னா இப்போ 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படின்னா இது வந்து சிங்கள மீடியத்தில் இருக்க ஒரு கோர்ஸாக இருக்கும். அதனால அவங்க அந்த சிங்களத்தில் பாஸ் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட் கொஞ்சம் கேட்பாங்க. அடுத்ததாக பாலிமர் சயின்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட். இது வந்து லாஸ்ட் இயர் தான் ஸ்டார்ட் பண்ண அந்த கோர்ஸ் வந்து ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் யூனிவர்சிட்டியால். இது எப்படின்னா, இப்போ நம்ம A-level கெமிஸ்ட்ரியில் பாலிமர் அந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம். அதை பற்றின ஒரு விரிவாக்கமான ஒரு கோர்ஸாக தான் இருக்க போகுது இது. ஓகேண்ணா, நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்து சாம்பிள் செட் ஸ்கோர் கட் ஆஃப்னா கொஞ்சம் என்னென்னா பார்த்தோம்னா, இப்போ வந்து நமக்கு ஒரு செட் ஸ்கோர் அந்த உங்களோட ஹேண்ட் புக் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹேண்ட் புக்கில் செட் ஸ்கோரை போட்டிருப்பாங்க. அது வந்து இந்த உங்களோட ஹேண்ட் புக்கில் போட்டிருக்கிறது வந்து லாஸ்ட் இயர் என்டர் பண்ணவங்களோட செட் ஸ்கோர் கட் ஆஃபாக தான் இருக்க போகுது. எப்படின்னா, இப்போ லாஸ்ட் இயர் இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்டில் இப்போ ஏதாவது ஒரு யூனிக்கு லாஸ்ட்டாக போனவங்களோட செட் ஸ்கோர் தான் இந்த முறை கட் ஆஃபாக போட்டிருப்பாங்க. அதனால அது வந்து உங்களுக்கான கட் ஆஃபாக இருக்காது. சில நேரம் அது வந்து கூடியும் இருக்கலாம், குறைஞ்சும் இருக்கலாம். அப்போ நீங்கள் ஒரு உதாரணமாக நெக்ஸ்ட் ஸ்லைட் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து
ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்க ஒரு கட்டப் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், அகாடமிக் 2021-22 உள்ள ஒரு கட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் வந்து கட்டாயம் இது தான் இதை வச்சுட்டு இது வந்து ஒரு இதுக்காக எடுத்துக்கலாம். ஆனால் இதை வந்து கட்டாயம் இதை பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணுன்ட்டு இல்லை. இப்போ உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு இப்போ நூலியால் இதில் போட்டிருக்கு பேரதினைக்கு 1.9378 வந்து தான் கட் ஆஃப்னு போட்டிருக்கு. இது வந்து எப்படின்னா இதுக்கு முதல் இயரில் போனவங்களோட மினிமம் கட் ஆஃபாக தான் இருக்க போகுது, செட் ஸ்கோராக தான் இருக்க போகுது. அதை தான் கட் ஆஃபாக போட்டிருக்காங்க. இந்த முறை சில நேரம் அது வந்து அதுவாக இருக்காது, சில நேரம் அது குறைஞ்சும் இருக்கலாம், கூடியும் இருக்கலாம். இப்போ கட்டாயம் நீங்கள் ஒரு உங்களுக்கான செட் ஸ்கோர் இருக்குது, அதனால நீங்கள் அந்த யூனிக்கு கட்டாயம் கிடைக்கும்ட்டு அடுத்த யூனி போடாமல் விட்டீங்கனாலும் அதில் ஒரு ப்ராப்ளம் வரும். அதனால நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் கோர்ஸஸை உங்களுக்கு விருப்பப்பட்ட ஆர்டரில் போடுறது நல்லா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்கியூசின்னு இருக்குங்க அப்படின்னா அதுக்கு முதல் இயர் யாருமே அந்த கோர்ஸ்க்கு போடலை அது அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் அந்த கோர்ஸ்க்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எடுக்க மாட்டாங்கன்ட்டு இல்லை, அதுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். அந்த கோர்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணலாம். அது வந்து எப்படின்னா இந்த இயர் எடுக்கலாம். லாஸ்ட் இயர் அந்த கோர்ஸ்க்கு யாருமே போகாதனால தான் அப்படி இந்த கட் ஆஃபில் அந்த மாதிரி வந்திருக்கு. அதனால அந்த கோர்ஸ்க்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எடுக்க மாட்டாங்கன்ட்டு ஒரு முடிவுக்கு வர வேணாம். ஓகே ஓகே நெக்ஸ்ட் நான் ஸ்டேட் டிகிரி ப்ரோக்ராம்ஸ். ப்ரோக்ராம்னா இப்போ நம்ம இவ்வளோ ஸ்டேட் யூனிவர்சிட்டி பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ என்ன செய்யறோம்னா நம்ம நான் ஸ்டேட் யூனிவர்சிட்டி டிகிரிஸ் பற்றி கொஞ்சம் அதுக்கான விளக்கத்தை மோனிசன் அண்ணா தருவார். என்னோட கான்டாக்ட் நம்பர் மெசேஜில் போட்டுருக்கேன். இதில் உங்களுக்கு கிளியராக சார் காட்டுது சார். ஓகே சொல்லி முடிச்சதுக்கு பிறகு எல்லாரும் மெயின் ரூமுக்கு சொல்லுங்க, ஏதாவது கேட்கலாம். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். விரும்புகிறவங்க எல்லாத்தையும் ஓகே சார். நீங்கள் ஏதாவது ஒரு ஆள் எல்லாரும் அனுப்பிட்டு கடைசியாக வாங்க. ஓகே கேட்குதுண்ணா. இப்போ எல்லாரும் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் பற்றி பேசுவாங்க, ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸில் பற்றி பேசுவாங்க. அவங்க அதுக்கு ஒரு அந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணும்போது வர ப்ரோக்ராம் இந்த இடத்துல கிடைக்கலாம் நீங்கள் என்ன நான் என்ன கைடன்ஸ்
ப்ரோக்ராம் வரும்போது நம்ம ஃபஸ்ட்டாக எதை பற்றி பேச போகிறோம்னா ஓப்பன் யூனிவர்சிட்டி. ஓப்பன் யூனிவர்சிட்டி ஸ்ரீலங்கா வந்து ஸ்ரீலங்கா கவர்மெண்டாலேயே இருக்க ஒரு இன்னொரு யூனிவர்சிட்டி தான் ஓப்பன் யூனிவர்சிட்டி. இப்போ இதுலேயும் எல்லா இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸ் அப்புறம் மற்ற கோர்ஸ் நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க. ஏன் இதுகள் இந்த கண்ட்ரியில் வந்து நம்மளோட ஏரியாக்கள் யூஸ் பண்ணுறது தேவை. நீ ஒரு டிகிரி ஒன்று எடுக்கும்போது இதுவும் ஒரு ஈக்குவலான ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குமே தவிர இது வந்து இந்த குறைஞ்ச ஒரு டிகிரி அப்படின்னு நீங்கள் எடுக்காதீங்க. உங்கள்கிட்ட டேலண்ட் அதை பொறுத்துட்டா இருக்கே தவிர ஜஸ்ட் இந்த யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு பேரில் மட்டும் நீங்கள் முடிக்க தேவையில்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டிங்கும்போது இது வந்து எப்படின்னா ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் ஒன்று பே பண்ணிட்டு தான் இதை படிக்கக்கூடிய இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்கள் யூனிவர்சிட்டிலையும் ஹெச்ஆர்னு இருக்குது. அதாவது ஃபுல் டைம் கோர்சஸ் தான் இருக்குது. நீங்கள் பார்ட் டைம் கோர்சஸும் முடிக்கணும். அது இல்லாமல் உங்களுக்கு நிறைய இருக்குது. ஐடி ஃபீல்டில் கோர்சஸ் இருக்குது. கொமர்ஷியல் ஜாப், ஆர்ட்ஸ் அண்ட் ஜாப், எல்லா சம்மந்தமான கோர்சஸ் வெளியில் பார்க்குற கோர்சஸும் இருக்குது. அதுலேயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள். இப்போ சட்டன்லேயும் ஓப்பன் யூனிவர்சிட்டி அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஓப்பன் யூனிவர்சிட்டியில். இப்போ அதில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான அதாவது இந்த ஒர்க்குக்கான யூனிவர்சிட்டி ஸ்ரீலங்காங்கிறது வந்து DSc Maritime Transportation Coastal and Marine Association இந்த கோர்சஸ் எல்லாமே ஓப்பன் யூனிவர்சிட்டியால் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறது. இது மோஸ்ட்லி அதே பிஸ்னஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு கல்யாண செலவு இது ஃப்ரீயாக அப்ளை பண்ண மாதிரி இதுகளையும் இதில் உள்ள அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணும்போது இதுலேயும் செலக்ஷன் ப்ராசஸ் மூலமாக எப்படி வேலை செய்ய விருப்பமானவர்களுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெரைன் ஸ்ரீலங்காவில் யூனிவர்சிட்டிக்கு அடுத்து அதாவது இந்த கடல் சம்பந்தமான இது வந்து ஸ்ரீலங்கா ஸ்டேட்லேயே இது ஒன்று கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. படிப்பிச்சு அதுகளில் டெஸ்டிங் வச்சுருக்காங்க. அந்த இதில் வந்து வந்து ஒரு டிப்ளமா அந்த டிப்ளமா அந்த 3 இயர்ஸ்லையும் 2 வருஷம் அகாடமிக் ஸ்டடியும் 1 வருஷம் இண்டஸ்ட்ரி அதையும் மற்ற அதுலேயும் இங்கிலீஷ் இதை வந்து இந்த 3 வருஷத்துக்குள்ள இதை வந்து ஆஃபர் பண்ணுறது வந்து ஐடி இன்ஸ்டிடியூட் ஆஃப்
வந்து இப்போ என்டிடி கொடுக்கணும். என்டிடி ப்ரோக்ராம் கொடுத்துட்டு ஒவ்வொரு டெக்னாலஜி எலக்ட்ரிக்கல் கெமிக்கல் டெக்னாலஜி பாலிமர் டெக்னாலஜி அந்த மாதிரி இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸ் கேட்டகரி கொடுக்க போகுது. இதுவுமே இப்போ இதில் நீங்கள் ஒரு டிப்ளமா முடிச்சிருக்கு, சில நிறைய பேர் கிரியேட் பண்ணி ஒரு இது வேற ஒரு கோர்ஸ் படிக்கிறது பண்ண முடியும். அந்த மாதிரி என்னன்னா இதில் என்டிடி பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரி பற்றி ஃப்ரீயாகவே கோர்ஸ் படிக்கலாம். அது யாருக்கு ஃப்ரீயாக படிக்கலாம் 25 அவங்க அதுக்கு 25 அவங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணுறாங்க. குறிப்பிட்ட அளவுலான கோர்ஸ் டிஸ்கவுண்ட் இருக்கும். யாருக்குன்னா இந்த ஒரு 1.8 விட கூட இல்லாமல் முக்கியமான விஷயம் அது இல்லாமல் மொரட்டோ யூனிவர்சிட்டியில் ஒரு டிப்ளமா கண்டினியூ பண்ணிக்கிறது. பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஜினியரிங் கோர்சஸும் அது இல்லாமல் ஐடிடியில் இருக்க கோர்சஸ் இங்கேயும் அவைலபிளாக ஸோ இந்த கோர்சஸும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரி நான் இது முக்கியமாக கணக்கு வைக்கணும்னா கரெக்டுக்கான ப்ராக்டிசஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஸோ அதுகளுக்கும் ஸ்போர்ட்ஸ் அந்த இதுகளில் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காக்கள் இந்த கேள்வி போது அதிகமாக பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஒரு விளங்கும். இதுகளுக்கு இருக்குது. உங்களுக்கு 6 வரைக்கும் யாருக்கு சொல்கிறேன் யூனிவர்சிட்டியிலே இருக்கக்கூடிய நல்ல கோர்சஸ் கிடைக்கக்கூடிய கிடைக்க
கோர்ஸ் இருக்குது, அட்மிஷன் இருக்குது. அதுவும் உங்களுக்கு ஆல்ரெடி அப்போ அதுகள் உண்மையுமே சில சமயத்தில் தெரியல. அதெல்லாம் இந்த மாதிரி ஐயா பேசலாம். மால்தீவ்ஸ் இருக்குது, ஸ்ரீலங்கா இன்ஸ்டியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது, ஸ்ரீலங்கா இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் டெவலப்மெண்ட் இருக்குது, ஸ்ரீலங்கா இன்ஸ்டியூட் ஆஃப் ஹவுசிங் இருக்குது, பிரேசில் இருக்குது, மூணுமே மெக்சிகன் காலேஜ் இருக்குது. அதாவது சைட்டம் ஸ்ரீலங்காவில் ஒரு சைட்டம் இருக்குது. யாழ்ப்பாணத்தில் அந்த மெடிசின் கோர்ஸ் கொண்டு வர சொன்னோம், அந்த பிரச்சனையும் அந்த ஒரு ஐடியா பிளான் பண்ணி ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரி ப்ரைவேட் யூனிவர்சிட்டிலையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ இதில் ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி பக்கம் யோசிக்கும் போது ஃபேக் ஒரு ரெகக்னிஷன் இல்லாமல் நிறைய பேர் அவங்க பார்த்த ஒரு ஸ்டார்ட் பண்ண ஒரு இப்போ அதுகளுக்காக என்ன செய்யணும், முதல்ல ஒரு பேஸ் கவர்மெண்ட்டில் ஒரு பேஸ் அதை பற்றிலான ஒரு ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி மட்டும் இல்லை, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி கோர்சஸ் அந்த கோர்ஸ் பற்றினான ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணிட்டு போது உங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அது சம்பந்தமான ஒரு ஐடியாவை மட்டும் நீங்கள் பார்க்கணும். எல்லாம் நம்ம எந்த பக்கமே போவது, எந்த பக்கம் போகிறதுக்காக ஒரு ஐடியா இருக்கிறது கிடையாது. நீங்கள் இது இந்த மாதிரிலாம் மாட்டக்கூடாது அப்படிங்கிற பெற்ற என்ன செய்யுங்கன்னா, யூனிவர்சிட்டி பக்கம் கேட்டு இது கோர்ஸ் போகிறது அட்லீஸ்ட் வெப்சைட் ஸ்ரீலங்காவில் இருக்க எல்லா கோர்ஸுமே யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனால் ரெக்கக்னைஸ் பண்ணது. அதாவது ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸில் உள்ள எல்லா கோர்ஸுமே யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனால் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்குது. அதாவது அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இதுவெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டான கோர்ஸ், இந்த கோர்ஸை ஸ்ரீலங்காவில் வெளியிடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. இப்போ ப்ரைவேட் யூனிவர்சிட்டியா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். இப்போ ரெக்கக்னிஷன் மட்டும் சில நேரம் மற்ற கண்ட்ரீஸில் உள்ள ஒரு அக்ரெடிட்டேஷன் ஒன்று வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு ஸ்ரீலங்கா ஸ்டேட் யூனிவர்சிட்டி வாஷிங்டன் டிசி அக்ரெடிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. வேர்ல்டு வைட் இருக்கு. கிட்ட ஒரு 140 ஒரு சிலபஸுக்குள்ளுக்கு இந்த கோர்ஸ் வந்து இந்த ஸ்ரீலங்கா இங்கே படிக்கிற கோர்ஸை கோர்ஸில் இருக்க கண்டென்ட் தேவையான விஷயங்கள் அவங்க கோர்ஸ் போகும்போது நிறைய நமக்கு அதில் ஐடியா நம்ம
முக்கியமான விஷயங்கள் சற்று ரெண்டு அது இல்லாமல் ஒன்று காமன் இருந்துச்சுன்னா நீங்கள் கோர்ஸ் ஆர்டர் போடுறப்ப என்ன செய்யணும்னா நீங்கள் வந்து எப்படி போடுறீங்கன்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட கோர்ஸை தான் நீங்கள் போடணும். யாரும் சொல்கிறாங்க அவங்க எது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி போடாதீங்க. உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பொறுத்து தான் நீங்கள் உங்களுக்கான கோர்ஸை அந்த ஆர்டரில் போடுங்க. யாரும் சொன்னால் அவங்களோட சொல்கிறத அவங்களோட அட்வைஸ் வாங்கிட்டு அதை பற்றி நீங்களும் கொஞ்சம் தேடி பார்த்து அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி அப்ளை பண்ணுறது நல்லா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெஸ்ட்டும் போடும்போது ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து மிஸ் பண்ணிட்டீங்களோ இல்லாட்டி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து அனுப்ப மறந்துட்டீங்களா இருந்தால் அப்படின்னா 2-3 தடவை செக் பண்ணியே அந்த டெஸ்ட்டும் போடுறத ஒரு தடவை இல்லாமல் 1-2 தடவை சரி செக் பண்ணி நீங்கள் அதை வந்து போடும்போது போடுங்க. அப்படி ஏதாச்சும் ஒரு சின்ன டாக்குமெண்ட் மிஸ் ஆகிட்டுண்டா அப்போவே நீங்கள் வந்து யூஜிசி ஹாட்லைனுக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க ஏதாச்சும் அதுக்கான சொல்யூஷன் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு என்ஐசியை வந்து ஒரு சைட் மட்டும்தான் அப்லோட் பண்ணிட்டீங்க மற்ற சைட் அப்லோட் பண்ணலை அப்படின்னு வந்துட்டுனா என்ன செய்யலாம்னா நீங்கள் வந்து அந்த நேரம் நீங்கள் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா என்ன செய்யலாம்னா நீங்கள் அப்போயே யூஜிசி ஹாட்லைனுக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க அதுக்கான ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க. அப்படி என்ன சொல்லுவாங்கன்னா சில நேரம் ரிக்வஸ்ட் லெட்டர் ஒன்று எழுதி பிரின்சிபல் யாரோட சிக்னேச்சர் எடுத்துட்டு அதை வந்து நீங்கள் எப்படியுமே ஃபர்ஸ்ட் ஃபார்மை வந்து பிரிண்ட் எடுத்து போஸ்ட் பண்ணணும். அந்நேரம் அதோடு சேர்த்து வச்சு போஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. அதனால் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போடும்போது நீங்கள் வந்து கவனமாக செக் பண்ணியே போடுறது நல்லா. நீங்கள் ஏதாச்சும் ஒன்று மிஸ் பண்ணிவிட்டு அந்த நேரமும் பார்க்கலன்னா பிறகு என்ன செய்யணும்னா உங்களுக்கு கோர்ஸ் செலக்ட் பண்ணி வரும்போது உங்களுக்கு டிலே ஆகும். நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா உங்களுக்கு டிலே ஆகும், உங்களுக்கு கோர்ஸ் வந்திருக்குன்ட்டு வராது. அதனால நீங்கள் என்ன செய்யணும்னா போடும்போதே ஒரே தடவையில் போடும்போதே நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா. அப்படி ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிட்டாலும் அந்த நேரமே நீங்கள் யூஜிசி ஹாட்லைனுக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க அதுக்கான சொல்யூஷன் ஏதாச்சும் சொல்லுவாங்க.